இந்த வீடியோ ஒரு பார்வை மட்டும் இல்ல, ஒரு வேக்கப் கால். நீ இப்போ யோசிக்கிற மாதிரி லைஃப் நடக்கலனா மேபி நீ பாக்குற ஆங்கிள் தான் ப்ராப்ளம். இங்க வர 5 தாட்ஸ் ஜஸ்ட் ஐடியாஸ் இல்ல, உன் மைண்ட ஷேக் பண்ண போற ட்ரிகர்ஸ். இத பார்த்த அப்புறம் நீ சேமா இருக்க முடியாது. சோ ரெடியா இரு, உன் நெக்ஸ்ட் வெர்ஷனை மீட் பண்ண. CK குமரவேலோட பவர்ஃபுல் பெர்ஸ்பெக்டிவோட லெட்ஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட். 1. லைஃப்ல எல்லாரும் ஸ்மூத்தா போகல, சிலருக்கு ஸ்ட்ரகிள் தான் டிஃபால்ட். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா யார் அடாப்ட் ஆகுறாங்க, யார் கிவ் அப் ஆகுறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கருப்பாம்பூச்சினா பிடிக்காது. கருப்பாம்பூச்சினா ஐயோன்னுவாங்க. ஆனா கருப்பாம்பூச்சி தான் இருக்கிறதுலே வந்து முக்கியமானது. சார்ல்ஸ் டார்வின் என்ன சொல்றாரு, இட் இஸ் நாட் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ் தட் சர்வைவ்ஸ், அடாப்டிங் டு சேஞ்ச் அட் எவ்ரி சிச்சுவேஷன். எத்தனை பேருக்கு வந்து சேல்ஸ்மேன் ஆகிறதுக்கு தைரியம் இருக்குது, எத்தனை பேருக்கு நோ வாங்குறதுக்கு தைரியம் இருக்குது, எத்தனை பேருக்கு அது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ரேசி மோகன் சொல்றதுக்கு முன்னே ப்ரிப்பேர் பண்றதுக்கு தைரியம், எத்தனை பேர் அன்சர்டன்டியை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கு. கருப்பாம்பூச்சி அதான் பண்ணுமா. வீட்டுல இருக்கும், கராஜ்ல இருக்கும், டேபிள்ல இருக்கும், 150வது ஃப்ளோர்ல இருக்கும், பேஸ்மெண்ட்ல இருக்கும். அது எவ்வளவு அடிச்சாலும் வெளியே போயிட்டு திரும்ப வந்துரும். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. டைனோசர்னு ஒரு மிருகம் இருந்தது, அந்த டைனோசர் செத்து போச்சு. ஏன்னா இட் வாஸ் நாட் ஏபிள் டு அடாப்ட் தி. அவ்வளவு பெரிய டைனோசர் ஒரு காலத்துல உலகத்தையே மிரட்டிருந்தது. இன்னைக்கு டுடே இட் இஸ் வந்து ஒரு ஜோக் ஃபிலிம்ல வருது. ஆனா கருப்பாம்பூச்சி எவ்வளவு வருஷத்துக்கு முன்னே இருந்தது, கோவிட பார்த்தது, எல்லா பிரச்சனையும் பார்க்குது. இன்னும் நம்மள தான் படம் பார்க்க. as an entrepreneur, one of the very important quality is to be like a cockroach. We should be adaptable to change. 2. உனக்கு நடக்கிற ப்ராப்ளம் யூனிக்னு நினைச்சிட்டு இருக்கியா? ரியாலிட்டி என்னன்னா எல்லாரும் பண்ற ஃபைட் தான் இது. நான் வந்து பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல படிச்சேன். ஐ ஜாயின்ட் பிஎஸ்சி நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் ரொம்ப அழகான பெண்கள் எல்லாம் படிக்கிறாங்க. சரி காலேஜுக்கு போறோம், அட்லீஸ்ட் வந்து பொண்ணுங்க அழகா இருக்கிறது அதையாச்சும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன். அங்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சது என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை விட எங்க டீச்சர் இன்னும் சூப்பரா இருந்தாங்க. கேண்டீன்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு சொன்னாரு, யாரோ MS உதயமூர்த்தி நேரம் ஒருத்தர் வந்திருக்காராம், அவர் பேசுறாரா, என்ன பேசுறாருன்னு கேட்கலாமான்னாங்க. சரி சும்மா தானே கேண்டீன்ல இருக்கோம், யார் அந்த உதயமூர்த்தின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அவர் உதயமூர்த்தி சார் சொல்றாரு, how do we celebrate the Gandhi Jayanti day? We put the Indian national flag on our chest, hoist the Indian national flag, distribute sweets and chocolates, say Mere Bharat Mahan, Jai Hind. After that நம்ம எல்லாம் வீட்டுக்கு போய் டிவி பார்ப்போம். அதுதான் celebrating the Gandhi Jayanti day. We think he is a Mahatma and we are an ordinary Atma. There is no connection between us excepting in 500 rupees and 100 rupees notes. அவர் உதயமூர்த்தி சார் சொன்னாரு, there is a Gandhi படம் in American Parliament, Washington DC. அந்த படத்துக்கு கீழ MK Gandhi 1869 to 1948 அப்படினு போடல, மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் தி நேஷன் இந்தியான்னு போடல. அந்த படம் போட்டு அதுக்கு கீழ சிங்கிள் மேன் கேன் மேக் a difference அப்படினு போட்டுருக்கு. எப்படி அமெரிக்கன் வந்து காந்தியை பார்க்கறாங்க, எப்படி நம்ம காந்தியை பார்க்கறோம். There lies an answer for us. I am not asking you to put Gandhi picture, I am asking you to put your picture and below that write, one man can make a difference, one woman can make a difference, and watch your picture daily. When you have more time, don't miss Gandhi's wonderful autobiography, My Experiment with Truth, சத்திய சோதனை, it will change lives. So அதுதான் எனக்கு காலேஜில் கிடைச்ச ஒன் லைன், a single man can make a difference அப்படின்னு சொல்லி அந்த சீட் அங்கே போட்டுட்டாங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து அப்படி பெருசாகி அப்படி வந்து டெவலப் ஆகும். அந்த சீட் தான் ரொம்ப முக்கியமானது. 3. வேர்ல்ட் உனக்கு ஈஸியா எதுவும் கொடுக்காது, நீ ஃபைட் பண்ணினாதான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். We are all Indians, we are all good people, we are God fearing people, we are not God loving people. நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா தேங்காய் உடைச்சிட்டு பிள்ளையார் வந்து எக்ஸாம் எழுதுவாரு நம்ம குரூப். எனக்கு வந்து அந்த ஃபேஸ்ல வந்து நிறைய பண பிரச்சனை, பிசினஸ் ப்ராப்ளம், என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பெரிய ஐயப்பா டிவோட்டி ஆயிட்டேன். அப்ப பார்த்தா அவர் தான் ரொம்ப பாப்புலரா இருந்தார். சேர்றா குடிடா அந்த ஐயப்பனை அப்படின்னு சொல்லி ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு வருஷம் போறது. நிறைய பிரச்சனை அதிகமாச்சுன்னா வந்து I went twice. That poor fellow Ayyappa didn't help me. So I came down and I changed to Balaji. I went up to Tirupati and I bribed that fellow. That Balaji also didn't help. I came down and I went in search of these Allahs and the Jesus and the astrologer and the numerologist, gemologist and vastuologist. Already I was poor. These people made me even poor. That is when I went to Ramakrishna Math, saw a picture of Swami Vivekananda. Below the picture it was written, to me he is not an atheist who does not believe in God. To me he is an atheist who does not believe in himself. கடவுளை நம்பாதவன் நாத்திகன் அல்ல, எவன் ஒருவன் தன்னைத்தானே நம்பவில்லையோ அவன் தான் நாத்திகன். I think there cannot be a better place than Erode to speak about that. There was one guy who was praying to God every day. 3 வருஷம் daily pray பண்ணானா, I want to win a lottery ticket, I want to win a lottery ticket, I want to win a lottery ticket. One day God got very angry it seemed. He came in his dreams and told, first go buy a lottery ticket. லாட்டரி டிக்கெட் வாங்காம டெய்லி வந்து எனக்கு லாட்டரி வேணும்னு கேட்டு இருந்தீங்கன்னா கடவுளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. Today my routine is 5 minutes, pray as though everything depends on God. Rest of the waking moment, work as though everything depends on me. I think God did not create man. Man created God. But he is a useful creation. Minus that creation, the world will not be together. Rich people beg inside the temple.
Poor people beg outside the temple. Whether you are rich or poor depends on where you are begging. God is not the author of your destiny. God is a co-author of your destiny. First is self-belief. அந்த பாயிண்ட் தான் எல்லாரும் திரும்ப திரும்ப பேசின பாயிண்ட், செல்ஃப் பிலீஃப். அந்த செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். இந்த உலகமே உங்களை நம்பினாலும் நீங்கள் உங்களை நம்பலைன்னா யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆன் தி கான்ட்ரரி, உலகம் உங்களை நம்பி நீங்கள், ஈவன் இஃப் தி ஹோல் வேர்ல்டு பிலீவ்ஸ் இன் யூ, இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், nobody can help you. On the contrary, even if the whole world doesn't believe in you, if you start believing in yourself, nobody can stop. அந்த செல்ஃப் பிலீஃப் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாருக்கும் வேணும். 4, ஒரு கேள்வி, நீ சர்வைவ் பண்ண போறியா இல்ல டாமினேட் பண்ண போறியா? ஆன்சர் தான் உன் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். எங்க அப்பா ஒரு நாள் வந்துட்டு சொல்றாரு, பிசினஸ் சக்சஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்ன்றாரு. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எல்லா சப்ஜெக்ட்டும் தமிழ் இருக்கும், இங்கிலீஷை தவிர. ஆனா எங்க அப்பா மாதிரி ஆகணும்னு ஆசை. எங்க அப்பா சொல்றாரு பிசினஸ் சக்சஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஹிந்து பேப்பர் படிப்பேன், அந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ் மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர், கடலூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு, பெரிய ஒரு கோயட் இங்கிலீஷ் மீடியம். எனக்கு அப்படியே கண்ணி கட்டு விட்ட மாதிரி இருந்தது. ஆனா எங்க அப்பா அந்த போட்ட அந்த விதை ரொம்ப முக்கியம், பிசினஸ் சக்சஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால நான் வந்து அந்த இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண பாக்குறேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. அதை டைட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுது. 50 ரூபா புக்கு. அதை வாங்கி ஒரு சாப்டர் படிப்பேன், 2 சாப்டர் படிப்பேன். தமிழ் மீடியம் பையனால இதெல்லாம் கொடுத்தா எங்க புரியும்? அப்ப வந்து என்னுடைய ஃபேவரட் புக் ஷாப் லேண்ட்மார்க், அதுல வந்து ஒரு ஆடியோ கேசட் எனக்கு கிடைக்குது. இன்னோவேட்டிவ் சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்சஸ்னு ஒரு புக். இந்த 2 வேர்டு ரொம்ப பிடிக்கும், ஒன்னு இன்னோவேஷன், இன்னொன்னு சக்சஸ். 2 வேர்டு ஒன்னா இருந்ததா அப்படின்னு அந்த புக்கை எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை மாறி போச்சு. அது எடுத்தா அது புக்கு கிடையாது, ஒரு ஆடியோ கேசட். ஒரு வாக்மேனை வாங்கி அந்த கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பிக்கிறேன். I heard an English guy speak in a language with which I can understand. After that, audio learning became my habit. Today என்கிட்ட வந்து 3000 ஆடியோ வீடியோ கலெக்ஷன் வச்சுட்டு இருக்கிறேன். டெய்லி அதை வந்து 3 hour I am investing in that. That is why I am standing in front of you and speaking. இந்த ஆடியோ லேர்னிங்ல நீங்க இயர் பிளக் போட்டுக்கோங்க. Let the world go to hell. You keep listening to whatever you want to listen. And that is how you can condition your mind. மைண்ட் அப்படிதான் நீங்க தயார்படுத்த முடியும். நம்ம லைஃப் மாறணும்னா நம்ம எந்த இடத்துல நம்மளோட டைரக்ஷன், எப்படி நம்ம கோல் ஓரியன்டேஷன் இருக்கு, என்ன நம்ம கேட்கறோம், என்ன நம்ம பார்க்கறோம், என்ன மாதிரி ஆளை நம்ம சுத்தி வச்சிருக்கிறோம். வாழ்க்கையை படிக்க கத்துக்கணும். நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா you follow this formula. Formula equal to focus plus daily improvement plus time equal to genius. 2 முயலை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதையும் பிடிக்க முடியாது. Identify the rabbit you want to chase. You can change the method of catching the rabbit. You should not change the rabbit. 5, நாய்ஸ் ரொம்ப இருக்கும், அதுவும் லைஃப்ல. ஆனா சக்சஸ் வரும் சைலண்டா ஃபோக்கஸ் பண்ணாதான். வாழ்க்கையில ஆண்டர்பிரனர் ஆகணுமா, வெற்றியாளர் ஆகணுமா, எல்லாரும் PhD படிக்கணும். I am not talking about academic PhD. I am talking about life PhD. P stands for passion, H stands for hunger and D stands for discipline. இந்த 3 இருந்தா தான் வாழ்க்கையில நீங்க வந்து சாதிக்க முடியும். Passion, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு முக்கியம் கிடையாது, அதை எவ்வளவு இன்வால்வ்மென்ட்டோட பண்றீங்க. இன்வால்வ்மென்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட். நீங்க சின்ன வேலை பெரிய வேலை கிடையாது. If an individual is to be called a street sweeper, he or she should sweep the street as if Michelangelo has painted or Beethoven has composed music or Shakespeare has written poetry. Everybody walking the road and stop and say, here lives a great street sweeper. அந்த மாதிரி street sweeper ஆக முடியுமா? முடிவெற்றியா? அதுல நீ தான் பெஸ்டா இருக்கணும். எந்த வேலைன்னு முக்கியம் கிடையாது. That is the kind of passion you should bring it to the table. It's not the time to think small in India. First time Indians have to dream big dreams. காண்றது கனவு, இதுல என்ன பிச்சைக்காரத்தனம்? நல்ல பெரிய கனவா காணுங்களேன், என்ன தப்பு? Have a large wild dream. அப்துல் கலாம் ரொம்ப அழகா சொல்வாரு, dream is not one which is coming when you are sleeping. A real dream is one which is not allowing you to sleep. கனவு என்பது உன் தூக்கத்தில் வருவது அல்ல, எது உன்னை தூங்க விடாமல் இருக்கிறதோ அதுதான் கனவு. அந்த மாதிரி கனவு காண தெரியுமா? பெரிய கனவா காண தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.